கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் வாழுகிற போது நம்ம ஒவ்வொரு பொறுப்புகளோடு கொழுகி வைக்கப்பட்டிருக்கிறோம், சுமந்திருக்கிறோம். யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எங்களுடைய பொறுப்புகளை பற்றிய விசாரணை நிச்சயமாக இருக்கும், கடமைகளை பற்றிய விசாரணை நிச்சயமாக இருக்கும் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு தாயாக இருந்து தாயுடைய பொறுப்பு, ஒரு கணவனாக இருந்து கணவனுடைய பொறுப்பு, ஒரு குடும்ப தலைவனாக இருந்து குடும்ப தலைவனுடைய பொறுப்பு, ஒரு பிள்ளையாக இருந்து பிள்ளையுடைய பொறுப்பு, ஒவ்வொருவருடைய பொறுப்புகளும் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். சூரத்து தஹ்ரீம் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பேசுகிற போது கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் பொறுப்பு தன் குடும்பத்தை நரகத்திலே இருந்து பாதுகாப்பது, சுண்ணாவோடு கொண்டு வந்து சேர்ப்பது. வாப்பா தொழுகிறார், உம்மா இடத்துல தொழுகை இல்லை. வாப்பா சுன்னா பள்ளியில இருக்கிறார், மகன் பித்ஆ பள்ளியோடு இருக்கிறார். வாப்பாவுக்கு கொள்கை தெளிவு. வாப்பாவுடைய மரணம் வந்தால் வாப்பாவை எந்த அடிப்படையில சுன்னாவை பின்பற்றி அடக்க வேண்டும் என்று மகனுக்கு தெரியாது. ஆனா மகனுக்கு நல்ல காரு, பங்களா, கடை, வீடு, சொத்து, சுகம், கோடிக்கணக்கில் சல்லி, தொழில் எல்லாம் காட்டி கொடுத்த தந்தை சுப்ஹானல்லாஹ் தன் மரணத்துக்கு பிறகு தனக்கு பிரார்த்தனை செய்கின்ற கபருக்கு வந்து சேருகின்ற மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பிள்ளைக்கு சரியான அக்கீதாவையும் சுன்னாவையும் சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டு மரணித்து போனான். நிலைமை என்ன என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தந்தைமார்களும் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஆசிரியர்கள் அந்தந்த பாடசாலைக்கு பொறுப்புதாரிகள், ஒவ்வொரு வைத்தியரும் நோயாளிகளுக்கு பொறுப்புதாரிகள். இன்றைக்கு இருக்கின்ற வைத்தியர்களை பார்த்தா பிரைவேட் கிளினிக்ல நிறைய நேரம் செலவழிப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குகின்ற இந்த நாட்டு அரசாங்கத்துடைய சம்பளத்தை எடுத்துக்கொண்டு பொது வைத்தியசாலைகளில் மிகப்பெரிய பொடுபோக்காக நடந்து கொள்வார்கள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நாளை மறுமையில் நீங்கள் எல்லாம் எப்படி தப்ப போகிறீர்கள்? ஆசிரியர்களை பார்த்தா அல்லாஹ் அருள் செய்த நல்ல ஆசிரியர்களை தவிர பிரைவேட் கிளாஸுக்கு கொடுக்குகிற முக்கியத்துவம், அதுல எடுக்குகின்ற பிரயத்தனம், அந்த பிள்ளைகளை உருவாக்குறத காட்டுகின்ற அக்கறை, கவர்மெண்ட் பாடசாலைகள்ல நம்மட வெட்டு வரிகள்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியத்தை எடுத்து உண்டு கொண்டு வாழுகின்ற அல்லாஹ் அருள் செய்த நல்ல ஆசிரியர்களை தவிர கேண்டீன்ல போய் அரட்டை அடித்துக் கொண்டு டீச்சர்ஸ் மாறு போய் சேர்ந்து கொண்டு உங்களுக்கு 1 hour, உங்களுக்கு 2 மணித்தியாலம் அந்த பாடசாலையில் 1000 பிள்ளைகள் 500 பிள்ளைகள் படிக்கிறார் என்றால் உங்களுக்கு அது 1 மணித்தியால பாடம் என்றால் 500 பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்றால் நாளை மறுமையில் நீங்கள் 500 மணித்தியாலத்துக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மிக பிரதானமான பொறுப்புகள் இந்த சமூகத்தில் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் பொறுப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. நம்ம சரியாக இறைவனுக்கு செய்கின்ற பொறுப்புகளை நாம் செய்தால் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் உள்ள பொறுப்பு இருக்குது, நம்மளை தண்டிக்காமல். நாம் மரணித்தாலும் நம்மட பிள்ளைகள் சந்ததிகள் இந்த மண்ணுக்கு மேல நல்லா வாழுவாங்க, அல்லாஹ் அந்த பொறுப்பை செய்வான். இந்த உலகத்துல ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ஒரு பெண் ஓடோடி வருகிறார். ஒரு பெண் ஓடோடி வருகிறார். 2092வது செய்தி திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இருக்கிறது 2 பெண் பிள்ளைகள். இந்த 2 பெண் பிள்ளைகளையும் நான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். எனக்கு எந்த விதமான உதவியும் ஒத்தாசையும் கிடையாது யா ரசூலுல்லாஹ். இந்த பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்க ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கிற போது அந்த பெண் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். யாரு, நான் யார் என்று உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் மதீனாவில் நான் மிகப்பெரிய பணக்காரன் என்று சொல்லி வாழ்ந்தாரே, இந்த மதீனாவுக்கு மக்காவிலே இருந்து வந்த உறவுகளை சேர்த்து விடுகிற போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய கோடீஸ்வரர், மக்காவாசி, எல்லாவற்றையும் இஸ்லாத்துக்காக இழந்து வந்த போது இந்த மதீனாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்த சஅத் இப்னு ரபீ அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் யா ரசூலுல்லாஹ் நாங்கள், அவர் மரணித்து விட்டார்,
மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய மரணத்தின் பிறகு அவருடைய உறவுகள் வந்தார்கள், சொத்துக்களை எடுத்தார்கள், பிரித்து கொண்டார்கள், போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் பிள்ளைகளும் தன்னம் தனியாக வாழுகிறோம், எந்த விதமான உதவியும் ஒத்தாசையும் கிடையாது, என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஞாபகம் இருக்கிறதா, உஹது யுத்தம் நடந்த போது, அந்த யுத்தத்திலே போராடுகிற போது உங்களுக்கு பக்கத்திலே நின்று போராடினாரே, அது என் கணவர் சஅத் இப்னு ரபி மரணித்து விட்டார், மிகப்பெரிய செல்வந்தர். அல்லாஹ்வுடைய தூதரே, மரணத்தின் பிறகு சொத்துக்கள் எல்லாம் சுருட்டி கொண்டு உறவுகள் போய்விட்டார்கள். இக்கதி, எந்த விதமான நிலைமையும் இல்லாத ஒரு நிற்கதியான நிலைமையில் இருக்கிறோம் என்றார்கள். எப்படி இருக்கும்? ஒவ்வொரு குடும்ப தலைவனும் யோசித்து பாருங்கள். கோடி கணக்கில், லட்சக்கணக்கில் தலை சிறந்த தொழிலதிபர்களாக நீங்கள் வாழ்ந்துவிட்டு மரணித்து போனால், உங்களோட உறவுகள் வந்து உங்களோட மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எதையும் கொடுக்காமல் சொத்துக்களை சூறையாடி கொண்டு போனால், அந்த பிள்ளையுடைய, தாயுடைய, அந்த மனைவியுடைய மனவேதனை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். சாதாரண வேதனையா தோழர்களே? இறைவனுக்காக வாழ்ந்து, இறை தூதருக்காக வாழ்ந்து, இறைவனுடைய போராட்ட களத்திலே தன்னுடைய உயிரை துச்சமாக கொடுத்துவிட்டு மக்காவில் இருந்து வந்த மக்களுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த சொத்துக்களையும் சுகங்களையும் அள்ளி கொடுத்த அந்த மாமனிதர் சொன்னாரே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், எனக்கிட்ட 2 மனைவி இருக்கிறது, அந்த மனைவியில் எந்த மனைவி உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லுங்கள், நான் அதை தலாக்கு விட்டு தருகிறேன், முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன மாமனிதர் அவர்தான். வாங்க, எனக்கிட்ட 2 தோட்டங்கள் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் எந்த தோட்டம் உங்களுக்கு விருப்பம் என்று சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர்தான் தோழர்களே, சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ்? எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகளின் வரலாறு? எப்படி இருக்கும் அந்த மனைவியின் வேதனை? ஒவ்வொரு குடும்ப தலைவனாக நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து பாருங்கள், அந்த வரலாறை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக யோசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்னர் அல்லாஹ் அவனுடைய கடமையை செய்ய முன் வருகிறார். 7வது வானத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தை அல்லாஹ் தஆலா மீராசுடைய வசனத்தை அல்லாஹ் தஆலா யூசிகுமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வராதத்தை கட்டளை இடுகிறான் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அவனுடைய பொறுப்பை இந்த மண்ணுக்கு மேலே சரியாக நிறைவேற்றினான். ஒரு தந்தை மரணித்தால் அந்த தந்தையுடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற பொறுப்புகள், ஒரு தந்தையுடைய மரணத்தின் பிறகு மனைவிக்கு எத்தனை வீதம், 8 வீதம் போக வேண்டும் என்ற பொறுப்புகள், ஆண் பிள்ளையாக இருந்தால் 3/2 என்ற பொறுப்புகள், பெண் பிள்ளையாக இருந்தால் 3/1 என்ற பொறுப்புகள். அல்லாஹ் தன் பொறுப்பை இந்த மண்ணுக்கு மேலே எல்லா சொத்துக்களும் சூறையாட்டப்பட்டதன் பின்னர் மிகப்பெரிய ஒரு தியாகியுடைய வரலாறிலே இருந்து அல்லாஹ் வரலாற்று செய்தியாக குர்ஆனிலே இறக்கி வைத்தான் என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்குரிய கடமையை நாம் சரியாக செய்தால் அல்லாஹ் நமக்குரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் அவன் சரியாக செய்வான் என்பதை அறிந்து தெரிந்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.